என்னை உங்களின் அரசியல் செவிலுக்குள் அடைக்க நினைப்பவர்களே, அருண்மொழிவர்மன் ராசராசன் வந்திருக்கிறேன். வணக்கம். உங்களை பற்றி அறிந்து வந்ததில் ஒரு சிலவற்றை சொல்லட்டுமா? ஆதாரமே இல்லாமல் பேசுவதில்தான் உங்கள் அரசியலே ஆரம்பிக்கிறது. அடிமைகளை வைத்து ஆலயம் கட்டியதாய் கதை கட்டினீர்கள். ஆலய பணியில் சோழ மண்டலத்தின் அனைத்து குடிகளின் பங்கும் இருக்கிறது. அப்படியென்றால் சோழ மண்டலம் என்ன அடிமை தேசமா? இந்த ராசராசனின் ஆட்சியில் பெண்மையை இழிவுபடுத்தியதாய் புது புரளியை கிளப்பினீர்கள். அதிகாரன்ற சொல்லுக்கு இணையாய் அதிகாரற்று என்ற சொல்லை தந்து பெண்மையை உயர்த்திய வம்சமடா என் வம்சம். அந்தணர்களை மட்டுமே ஆதரித்தேன் என்றீர்கள். பெரிய கோவிலில் வடமொழியில் போத அந்தணர்கள் 3 பேர், தாய் தமிழ் திருமுறைகளை போத 48 போதமார்களும் உடுக்க அடிக்க மத்தளம் வாசிக்க 20 என தமிழ் முழுங்க மொத்தம் 50 பேர். உங்கள் கணக்கில் 50 பெரிதா 3 பெரிதா? வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று வந்தபடி கூவாதீர்கள். சலவை செய்படும் இருந்து சிலை வடிப்பவர் வரை அனைத்து தொழிலையும் ஆதரித்தவன் நான். நீங்கள் ஒரு தொழிலை மட்டும் உருப்படியாக செய்கிறீர்கள். நன்றாக சாயம் பூசுகிறீர்கள். யார் வேண்டுமானாலும் அர்ச்சகராகலாம் என்பதற்கு ஆரம்ப விதை போட்டதே நான் தான். 1000 ஆண்டுகளுக்கு பிறகு அறுவடை செய்த ஒரு கலைஞன் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்பது சட்டம் அல்ல. அது ஒரு 1000 காலத்து பயிர். நான் ஏழைகளுக்கு ஆடுகளை கொடுப்பேன். அவை 120ஆக பெருகிய பின் 60 ஆடுகளை இன்னொரு பயனாளிகளுக்கு கொடுப்பேன். இலவசத்தை முதலில் கொடுத்ததே நான் தான். நான் மீனை கொடுக்கவில்லை, மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தேன். ஆனால் நீங்கள் மீன் குழம்பையே கொடுத்து கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள். என் மகனுக்கு உமையாவித்தலை கலப்பு திருமணம் செய்து வைத்தேன். இரும்பு தொழில் செய்யும் கர்மார்களுக்கு பூநூல் அணிவித்து மகிழ்ந்தேன். அர்ச்சகர் முதல் நாவிதர் வரை என் பெயரே பட்டமாக கொடுத்து கௌரவித்தேன். சமத்துவமே என்னிடமிருந்து தான் தொடங்கியது. அதை யார் தொடர்ந்தவர் என்று நான் சொல்ல வேண்டுமா? சமயக்குறவர்கள் 3 அந்த தேவார சுவடிகளை எடுப்பதற்காக தில்லைக்கு சென்றேன் பொற்சிலைகளோடு. அவை உயிரற்றவை என கொடுக்க மறுத்தார்கள். நடனமாடியபடி நிற்கிறானே நடராசன், அவனும் ஒரு சிலைதானே என்று கேட்டேன். மறுப்பின்றி சுவடிகளை என் கையில் கொடுத்தார்கள். நான் மட்டும் இல்லை என்றால் தேவாரம் ஒரு வரலாறு இல்லை, திருமுறைகள் இல்லை, ஏன் பெரிய புராணமே இல்லை. தமிழ் இலக்கியத்தின் 300 ஆண்டுகள் இன்னொரு இருண்ட காலமாகவே மாறியிருக்கும். இப்போது சொல்லுங்கள், நான் இந்து மன்னனா தமிழ் மன்னனா? அறிவு செய்திகளே, அன்று எல்லா இனத்தவரையும் ஆலயத்தில் கூட்டினேன். நீங்கள் அடுத்தவரை வரவிடாமல் இழுத்து பூட்டுகிறீர்கள். கதவுகளை பூட்டலாம், கடவுளை தவித்த மக்கள் குடிநீரில் மலம் கலந்தீர்கள். நீங்கள் ஆலய விளக்கு தடைப்படக்கூடாதென தாய்ப்பாலில் தாய் எடுத்தால் என் நாட்டில் ஒரு தாய். உங்கள் இருவரில் யார் பெரியவர்? உங்கள் மனிதநேயத்தை விற்றுத்தான் மலம் வாங்கி வந்தீர்களா? என் சந்ததியினர் என் சாதனைகளை அறிவதில் ஆர்வமாய் இருப்பதாய் நம்பினேன். சாதி என்னவென்று அறிவதில் தானே ஆர்வமாய் இருக்கிறீர்கள். உங்கள் அரசியல் விளையாட்டுகளை உருட்டிய விளையாட இதிகாசத்தில் பிறந்த சூரிய முதல்வன் அல்ல நான். இந்த மண்ணில் பிறந்த தமிழ் மன்னன், அந்த சூரியனுக்கே நிகரானவன். இனியும் உச்சியை நோக்கி உமிழ் நினைக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.